உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நடுவிலே பல விஷயங்கள் ஏற்பட்டன. கொரோனா வந்தது, பிறகு வேறு சில நிகழ்ச்சி இருந்தது, தேர்தல் வந்தது. ஆகவே நாம் பார்ப்பதற்கு ஒருவர் பார்ப்பதற்கு எப்படியோ சிறு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே அவங்களை எல்லாம் கூட்டினார்கள். இங்கே சில பேர் பேசினார்கள். நன்றாக எல்லோரும் கருத்தை சொன்னார்கள். யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாபெரும் மறைந்த பெருந்தலைவன் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் என்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. சில பேர் பேசினார்கள். மிகப்பெரிய மேதாவிகளாக என் காதிலே பார்த்தது. காரணம் ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவர்களை ஒன்றும் குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம், அதனால்தான் நம் கட்சி தோர்த்து விட்டது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில வருடங்களுக்கு முன்பா ஒரு ஆங்கில பத்திரிகையிலே 4-5 காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய கில்லாடி அவரை பற்றியெல்லாம் வந்தது. அந்த செக்கை ஏமாற்றினார்கள், இந்த செக்கை ஏமாற்றினார்கள். சில பேருக்கு அது தெரியவில்லை. நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏற்படுகின்ற தவறுதான். ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்லுகின்றதா, நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை, இருக்கின்றார்களா இல்லையா, தப்பி தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதோடு மட்டும் போட்டு விதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தோழர்களே, நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பிரியங்காவினுடைய பேச்சினை. என் பாட்டியை இழந்து, என் கணவனை இழந்து, என்னுடைய அம்மாவினுடைய தாலி பறிபோயிற்று, இன்னும் எத்தனை தாலிகளை நாங்கள் பறிகொடுக்க வேண்டும் என்ற நம்மையார் கேட்டாரே, அதில் என்ன அர்த்தம்? எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும் மாய்த்தனவோ, அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் குறிவைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகத உயிரை காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்று உங்களுக்கு சொல்கின்றேன், 5 வருடம் ஆளுவேன் என்று சொல்ல அந்த மோடிக்கு சொல்வேன், நீ 5 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார். இன்றைக்கு திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமைக்குள் நாயுடுவும் நிதிஷும் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார். அதற்கு இன்னொரு 10 நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மை. அமித்ஷா என்ன செய்கின்றார் என்று பார்.
பெரிய வீரன் போல் காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரங்கள் துக்குறர்கள் எழுந்தவுடன் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரவை இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றாயே, எவ்வளவு பெரிய அயோக்கியம்! இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலோட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார். எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால்தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவர் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்துவம் அதை நீங்கள் நினைப்பார். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆப்பிரிக்க கட்டத்திலே இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சி நேரு தன்னுடைய சிந்தனை பலத்தால், தன்னுடைய பேச்சு திறமையால், தன்னிடம் ஆங்கில புலமையால் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேர் தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவால் என்பதை மறந்துவிடாது. அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்துப்பார். அவை அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றது. ஆனால் முதலில் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குஷிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க
அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்து கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு நாள் மோடி. அதுவே அறிவு தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர் இருக்கின்ற ஒவ்வொரு மணிக்குறையும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் 3 பேருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.